திராவிட இயக்கத்தின் இன்றைய இளம் தலைமுறையின் எழுச்சி குரல். திமுக இளைஞரணி செயலாளர், தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 48வது பிறந்த நாள். 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் நடைபெற்ற ஊராட்சி கூட்டங்களுக்கு சென்றதிலிருந்து தீவிர அரசியலில் அடியெடுத்து வைத்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகளில் மக்கள் கொண்டாடும் மகத்தான ஆளுமையாகவும் கழகத்தினர் கொண்டாடும் கருத்தியல் காப்பாளராகவும் உருவாகியிருக்கிறார் என்றால் அவர் ஆற்றிய களப்பணிகளே காரணம். எவ்வளவு பொறுப்புகள் இருந்தாலும் இளைஞரணி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், இப்படி எத்தனையோ பொறுப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் விட அதிகமா என்றது எப்போதுமே நான் உங்களுடைய வீட்டு பிள்ளையாக கலைஞருடைய பேரனாக இருப்பேன். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தொடங்கிய அவர் பிரச்சாரம் 2021 சட்டமன்ற தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல்கள், 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்று சுற்றிச் சுழன்று அரசியல் எதிரிகளை தவிடுபடியாக்கியது. ஒற்றை செங்கல், 29 பைசா, நீட் எதிர்ப்பில் முட்டை என்று அவர் ஏந்திய அத்தனையும் தமிழின பகைவர்களை அலற வைக்கும் அக்கினி ஆயுதங்கள். சத்தமா சொல்லுங்க, எந்த சின்னத்தை வாக்களிக்க போறீங்க? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னத்தை வாக்களிக்க போறீங்க? 2019 ஜூலை 7 இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு அவர் ஆற்றிய எழுச்சி பணிகள் ஏராளம். பொறுப்பேற்ற சில மாதங்களிலேயே கொரோனா பெருந்தொற்று உலகத்தையே முடக்கி போட்டாலும் உதயநிதி அவர்களை முடக்க முடியவில்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கட்டளைகளை ஏற்று நீர்நிலைகளை தூர்வாறுதல் போன்ற அரசியலுக்கு அப்பாற்பட்ட பணிகளிலும் இளைஞர் அணியினர் உற்சாகத்துடன் ஈடுபட்டார்கள் என்றால் இளைஞரணி செயலாளர் மீது அவர்கள் வைத்திருக்கும் இமாலய நம்பிக்கையே காரணம். பகுத்தறிவு, சுயமரியாதை, சமத்துவம், சமூக நீதி, மாநில உரிமைகள், மொழிப்பற்று என்று திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை இன்றைய தலைமுறையிடம் எடுத்துச் செல்ல அவர் எடுத்த முயற்சிகள் ஏராளம். திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்கள், முரசொலி பாசறை பக்கம், முத்தமிழ் அறிஞர் பதிப்பகம், என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி, சட்டமன்ற தொகுதிகள் தோறும் கலைஞர் நூலகம் என்று கொள்கைகளை பரப்புவதற்கு அடுத்தடுத்த முனைப்புகளில் ஆர்வம் காட்டுகிறார். அதே நேரம் இல்லம் தோறும் இளைஞர் அணி திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களை உறுப்பினர்கள் ஆக்குவது என்று கழகத்தின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலும் முன்னேற்கிறார். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிரான போராட்டம், நீட்டுக்கு எதிராக உண்ணாவிரதம், கையெழுத்து இயக்கம் என்று போராட்ட களங்களில் முன்னின்று போர்ப்பரணி பாடிய உதயநிதி அவர்கள் இயற்கை பேரிடர் ஏற்படுத்திய சவால்களை வென்று இளைஞர் அணியின் 2வது மாநில மாநாட்டை சிறப்பாக நடத்தி காட்டினார் சேலத்தில். இளைஞர் அணி செயலாளராக எழுச்சி பணியாற்றும் உதயநிதி மக்கள் பிரதிநிதியாகவும் மகத்தான சாதனைகளை நிகழ்த்தி காட்டுகிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் இப்போது சேப்பாக்கத்தின் செல்ல பிள்ளையாக திகழ்கிறார். தொகுதியின் மூலை முடுக்கெல்லாம் சுற்றித் திரிந்து மக்களின் குறைகளை ஆராய்ந்து தீர்வு கண்டார். மாற்றுத்திறனாளிகளும் சென்னை மரீனா கடற்கரையின் அழகை ரசிக்க வேண்டும் என்று இவர் உருவாக்கிய மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதை மனிதாபிமானத்துக்கான மாபெரும் பாதை. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர் தனது துறையில் நிகழ்த்தி காட்டிய சாதனைகள் வானம் வசப்பட வேண்டும் என்று விரும்பிய விளையாட்டு வீரர்கள் பலரின் கனவுகளை சாத்தியமாக்கின. தனியார் நிறுவனங்களின் துணையுடன் சாம்பியன் ஃபவுண்டேஷன் மூலம் எண்ணற்ற விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து வாய்ப்புகளை உருவாக்குவது. விளையாட்டில் ஆர்வம் உண்டு, ஆனால் விளையாட விளையாட்டு கருவிகள் இல்லை என்ற இளைஞர்களின் ஏக்கம் போக்க கலைஞர் விளையாட்டு கருவிகள் வழங்கும் திட்டம். இந்தியாவே வியந்து பார்த்த கேலோ இந்தியா இளையோருக்கான தேசிய விளையாட்டு போட்டி, இந்தியாவிலேயே முதன்முறையாக இரவு நேர ஃபார்முலா கார் பந்தயம், தமிழ்நாட்டில் முதல் முறையாக அலைசறுக்கு விளையாட்டு போட்டி ஆகியவற்றை நடத்துவதில் காட்டும் தீவிரம். சென்னையை போலவே கோவையிலும் பிரம்மாண்ட கிரிக்கெட் ஸ்டேடியம், சட்டமன்ற தொகுதிகள் தோறும் மினி ஸ்டேடியங்கள் எனும் அறிவிப்பு, மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து சர்வதேச பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க வைத்து பதக்கங்கள் குவித்தது என்று விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக முந்தச் செய்திருக்கிறார். எந்த ஓர் அறிவிப்பாக இருந்தாலும், எந்த ஓர் திட்டமாக இருந்தாலும், எந்த ஓர் உயரத்துக்கு சென்றாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் உள்ளத்தில் இருப்பது எல்லாம்
திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள், ஏழை எளிய அடித்தட்டு மக்களை ஓர் அங்குலமாவது உயர்த்த வேண்டும் எனும் உறுதி, புறக்கணிக்கப்பட்டவர்களின் உதட்டில் புன்னகை மலர வேண்டும் எனும் பேரன்பு மனநிலை, பொதுச் சமூகத்தில் கவனிக்கப்படாதவர்கள் மீதான கரிசனம் ஆகியவைதான். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உள்ளம் குவித்து உதடு குவிக்கிறது உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல. ஹாப்பி பர்த்டே உதயண்ணா, நீங்க இன்றும் என்றும் என்றென்றும் சந்தோஷமா மகிழ்ச்சியா நீடூழி வாழணும்னு நான் மனதார வாழ்த்துறேன். தமிழ்நாடு டெப்டி சிஎம் உதய் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என் சார்பும் அனைத்து விளையாட்டு வீரர்கள் சார்பும் துணை முதல்வர் திரு உதயநிதி அண்ணா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்களுடன் இணைந்து மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் எங்கள் இதயம் கவர்ந்த இளைஞரணி செயலாளருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்வது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.